வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஏப்போவில் அன்னையர் தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்வாண்டிற்கான அன்னையர் தினத்தை முன்னிட்டு ஏப்போ இந்திய சமூக நல கலை கலாச்சார பண்பாட்டு இயக்க ஏற்பாட்டில் பேரகிந்தா வட்டார சமூக நல விளையாட்டுத்துறை மற்றும் கலை கலாச்சார பண்பாட்டு இயக்கத்தின் ஆதரவோடு அன்னையர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏப்போ ஜலான் தம்பூன் வழியில் அமைந்துள்ள ஆடிட்டோரியம் காம்ப்ளெக்ஸ் கபுடாய் அண்ட் கசனியா நகர நகரி பேரா எனும் அரங்கில் வெகு விமரிசையாக நடைபெற்ற இந்நிகழ்வில் 30 அன்னையருக்கு சிறப்பு செய்யப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் அன்னையர் தின விழாவில் 30 அன்னையருக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தாய் சேய் உறவு உலகிலேயே வலிமையான பிடிப்பு. பிறந்தவுடன் குழந்தை முதலில் அடையாளம் காண்பது தாயின் முகத்தையே. அன்னையர் தினம் என்பது தாய்மையும் தியாகத்தையும் அன்பையும் கொண்டாடும் ஒரு நாள். தாயை போற்றும் பண்பு பழங்காலத்திலிருந்தே இருக்கிறது. கருவில் சுமந்து பெற்று பாலூட்டி இரவு பகல் பாராமல் வளர்த்து ஆளாக்குவது தாய் மட்டுமே. இன்று இந்த அன்னையர் தின விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அன்னையர் தின விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 13ஆம் ஆண்டாக இவ்வாண்டு இந்த விழாவில் 30 அன்னையர்கள் சிறப்பு செய்யப்பட்டனர். அந்த சிறப்பு விழாவில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு டத்தோ சல்வியா மொஹமாட் அவர்கள் கலந்து கொள்ள இருந்தது. ஆனால் அவர் வர முடியாத காரணத்தினால் அந்த நிகழ்வை பான் ஜமீலா சக்காரியா, அதாவது இந்த மகளிர் குடும்ப மேம்பாட்டு அமைப்பின் இயக்குனர் அவர்கள், இந்த பேரா மாநில மகளிர் மேம்பாட்டு இயக்குனர் திருமதி பான் ஜமீலா சக்காரியா அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து அன்னையர்களுக்கும் சிறப்பு செய்தார்கள். இந்த நிகழ்வானது அன்னையர்கள் இந்த நாட்டிலே போற்றக்கூடிய வகையிலே திகழ்வதால் அவர்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, கணவன்மார்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி செய்யும் நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி வருகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இந்நிகழ்விற்கு பேரா மாநில மகளிர் குடும்ப மேம்பாடு சமூகத்துறை மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சல்வியா மொஹமாட் பிரதிநிதியாக அதன் இயக்குநர் கமிலா சக்ரியா கலந்து கொண்டார். இலக்கியத்தில் தாய் எப்போதும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அன்னையர் தினம் என்பது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தாயை நேசித்து மதித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.